அதாவது ஒரு சொகுசு பங்களா, அங்கு சில மலேசிய பெண்கள், உயர் ரக மதுபானங்கள், ரகசிய அறைகள், பல ரகசிய அறைகள் என வைத்துக் கொண்டு 45 வயதான ரோகன் சல்டானா என்பவர் 3 மாதங்களில் 45 கோடி ரூபாய் கல்லா கட்டியிருக்கிறார். அந்த அளவுக்கு மிகப்பெரிய மோசடியை செய்திருக்கிறார். அதுவும் ஆசை வார்த்தை காட்டி மோசம் செய்து மிகப்பெரிய அளவுக்கு மோசடி செய்திருக்கிறார். அந்த தகவல்கள் தற்போது வெளியே வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நாம் தற்போது பார்க்கின்ற காட்சிகள் அந்த ரகசிய அறைக்கு செல்கின்ற காட்சிகள் தான். வீட்டிலே உயர்ந்த அந்த சொகுசு பங்களாவிலே பல உயர் ரக மதுபானங்களை வைத்திருக்கிறார். இதை பார்த்தவுடன் அங்கு வருகின்ற தொழிலதிபர்கள் எல்லாம் மயங்கி போய் விடுவார்கள். பிறகு அந்த கதவை உடைத்துக் கொண்டு பல ரகசியங்கள், ஒரு அறைக்குள் இன்னொரு அறை என்று சொல்வார்கள், அது போன்று பல ரகசிய அறைகள் இருந்திருக்கின்றன. அந்த ரகசிய அறைகளை உடைத்துதான் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது பாருங்கள், இந்த பங்களாவில் தான் போலீசார் ரைட் செய்து இப்படிதான் அந்த சொகுசு பங்களாவின் வரவேற்பறை இருக்கிறது. இந்த அறைக்குள் உள்ளே போகும்போது ஒரு பெரிய மர பீரோ இருக்கிறது. அதை உடைத்து விட்டு பார்த்தால் அறைகள், ரகசிய அறைகள், அடுத்தடுத்து ரகசிய அறைகள், ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு செல்லக்கூடிய அளவுக்கு ரகசிய அறைகள் பாருங்கள். இந்த உடைத்து உள்ளே செல்கின்ற அறைகள் தான் இருக்கின்றன, அடுத்தடுத்து இருக்கின்றது. இது எப்படி ஏமாற்றினார் என்றால், கடன் கேட்டு பல தொழிலதிபர்கள் தொழிலை விஸ்தீரணம் செய்வதற்காக கடன் கேட்டு வங்கிகளில் எல்லாம் விண்ணப்பம் செய்வார்கள். ஆனால் அவர்களுக்கு உடனடியாக வங்கி கடன் கிடைக்காது பல நேரங்களில். அப்பொழுது என்ன செய்வார் என்றால், இதற்காக தனிப்பட்ட ஏஜென்ட்டுகள் இருப்பார்கள், அவர்களை அணுகுவார்கள். அப்படி விமலேஷ் என்ற ஏஜென்ட்டை, பெங்களூரில் உள்ள ஏஜென்ட்டை அணுகுகிறார். ஆந்திராவை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் பட்டு சேலை தயாரிப்பு தொழில் தொடங்குவதற்காக. உடனடியாக அந்த விமலேஷ் மங்களூரில் உள்ள ரோகன் சல்டானா 45 வயது, அவருக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். இவர் உடனடியாக தேவையான கடன் தொகையை பெற்று கூறி இந்த பங்களாவுக்கு அழைத்து சென்றிருக்கிறார். அப்பொழுது அந்த பங்களாவுக்கு சென்றபின் சல்டானுடைய நடை, உடை, பாவனை, அந்த சொகுசு பங்களா, அதே போன்று உயர் ரக மதுபானங்கள், வகையான கார்களை எல்லாம் பார்த்துவிட்ட அந்த தொழிலதிபர், இவர் மிகப்பெரிய ஆள், நிச்சயம் நமக்கு வாங்கி கொடுத்து விடுவார், கடன் கிடைக்காவிட்டாலும் இவரே நமக்கு கடன் கொடுப்பார் என்ற வகையிலே அவரை நம்புகிறார். உடனடியாக அவரிடம் சொல்கிறார், உங்களுக்கு தேவையான கடனை நான் ஏற்பாடு செய்து விட்டேன், ஆனால் பத்திரமாக நாம் பதிவு செய்ய வேண்டும். எனவே பல கோடிகள் என்பதால் அதற்கு முத்திரைத்தாள் வாங்கி பதிவு செய்ய வேண்டும். முத்திரைத்தாளுக்கான கட்டணத்தை முதலில் கொடுங்கள், நான் முத்திரைத்தாள்களை வாங்கி பதிவு செய்துவிட்டு உங்களை அடைக்கிறேன், பிறகு கடன் தொகையை ஒரு வாரத்தில் பெற்று தந்து விடுகிறேன் என்று கூறுகிறார். உடனடியாக பல கோடிகள் வரப்போகிறது, சில லட்சங்கள் தானே என சில லட்சங்களை கொடுக்கிறார்கள். கிட்டத்தட்ட இவர் கேட்ட தொகைக்கு 40 லட்சம் ரூபாய் கொடுக்கிறார். 40 லட்சம் ரூபாய் முத்திரைத்தாள், ஸ்டாம்ப் பேப்பர் டியூட்டிக்காக வாங்குகிறார்கள். அதை வாங்கி கல்லா கட்டிக்கொள்ள, இதே போன்று பிறகு அவரை சல்டானா போன் சுவிட்ச் ஆஃப் ஆகிவிடுகிறது. அவரை தொடர்ந்து பார்க்கிறார்கள், முடியவில்லை. சில வீட்டுக்கு வரும்போது சொகுசு பெண்களை வைத்துக் கொண்டு, சொகுசு பங்களாவிலே சில மலேசிய பெண்களை வைத்துக் கொண்டு சில காட்சிகளையும் படமாக்கி விடுகிறார். சில தொழிலதிபர்கள், அந்த வீக்னஸ் உள்ள தொழிலதிபர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். அவர்களை புகைப்படம் வைத்துக் கொண்டு, காட்சிகளை எடுத்து வைத்துக் கொண்டு, வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டு மிரட்டுகிறார். அவர்கள் வருவதே இல்லை. இதில் மாட்டாத சிலர் தான் தற்போது புகார் கொடுக்கிறார்கள். அந்த புகார் கொடுத்த பிறகு அந்த சல்டானாவினுடைய அறையை போலீசார் ரகசியமாக நேற்று அதிரடி வேட்டை நடத்தியிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் அந்த சல்டானா அந்த அறைக்குள்ளே, பங்களாவுக்குள் இல்லை என்று கூறிவிடுகிறார்கள். பிறகு பார்த்தால் அந்த ரகசிய அறையில் ஒன்றில் ஒளிந்து கொண்டிருக்கிறார். அவர் கையும் களமாக தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்போது அவர் நடத்திய விசாரணைகள் தான் அந்த தொழிலதிபர்கள் பட்டியல் 1, 2, 3, 4 கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்களை ஏமாற்றிருக்கிறார். முதலில் சென்னையில் வேறு இவர் வசித்திருக்கிறாராம். சென்னையிலிருந்து பிறகு பெங்களூரு சென்று பிறகு மங்களூருக்கு சென்றிருக்கிறார். மேலும் பல இடங்களுக்கு அவர் சென்றிருக்கலாம். என்னென்ன மோசடி செய்ய குறித்து தற்போது விரிவான விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆனால் அறை டு அறை ஜம்ப் செய்து மாறி மாறி சொகுசு பங்களா, ரகசிய அறைகள், மலேசிய பெண்கள் என்று ஏமாற்றி கிட்டத்தட்ட 3 மாதங்களில் 45 கோடி ரூபாய்க்கு மோசடி செய்திருக்கிறார். 40 கோடி ரூபாய் அவருடைய வங்கி கணக்கில் வேறு இருக்கிறது. மொத்தமாக பார்க்கும்போது தற்போது வரும் நிலவரங்கள் 200 கோடிக்கு மேல் அவர் மோசடி செய்திருக்கலாம் என கூறப்படுகிறது. முழு விசாரணைக்கு பிறகுதான் நமக்கு அனைத்தும் தெரிய வரும். தற்போது அந்த சல்டானா கம்பி எண்ணிக்கொண்டு விரைவில் போலீஸ் விசாரணையிலே பல உண்மைகளை அவர் சொல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவம் மங்களூர் மட்டுமல்ல, கர்நாடகா முழுவதும் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.